இனி ஒரு பொழுதும் உன் கயிறுகள் அறுந்து போவதில்லை. இயேசுவே, எருசலேமை சுற்றி உம்முடைய கயிறுகளினாலே இறுக கட்டி வைத்திருக்கிறீர். இந்த இனி இதுவரைக்கும் கயிறு தளர்க்கப்பட்டிருக்கலாம், கயிறுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கலாம், கயிறுகள் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீ வாக்கு கொடுக்கிறீர், எருசலேமே, இனி உன் கயிறுகள் அறுந்து போவதில்லை, ஒரு பொழுதும் அறுந்து போக விட மாட்டீரையா. இயேசுவே, எருசலேமை உடைய கயிறுகளால் இறுக கட்டி வைப்பீரா. இந்த வசனத்தை அடியானுக்கு காண்பித்து இதை கொடுத்து இதை தியானிக்க கிருபை செய்தீரே. ஆவியானவரே, எங்கே பார்த்தால் மரண செய்திகள், வியாதியின் கொடூரங்கள், பயங்கரமான வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி கயிறுகளினாலே இறுக கட்டி உடைய அன்பை விட்டு ஓடாத அளவுக்கு இந்த கயிறுகள் இதை கட்டி வைப்பதாக. வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது அடியானுடைய மாம்ச பிரகாரமாய் வார்த்தை வெளிப்படாதபடிக்கு என் இருதயத்திலே நிறைந்திருக்கிற வசனங்களோ வார்த்தைகளோ மாம்ச காரியங்களோ பதறிக்கூட வாய்விட்டு வெளிவந்து விடாது. ஆவியானவர் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடியான வைத்து நீ பேசுவீராக. வார்த்தை வெளிப்படும் பொழுது அனைவரும் கொழுந்து தெரிவித்தவையா. எல்லா தூக்க மயக்கங்கள், நீர் விசாரங்கள் அனைத்து மாற்றி ஓடுவீராக. கிருபை செய்வீராக. உங்கள் நாமத்தை பயன்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கிறார். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய பண்டிகைகளை ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார், சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமைதியான தாவரமாகவும், உன் கண்கள் இதை காண்கிறேன், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். பெயர்க்கப்படாத கூடாரமாக காணும். இனி அதன் முளைகள் என்றென்றைக்கு இனி அது பிடுங்கப்படுவதில்லை. அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போகும். அதன் கயிறுகள் ஒன்றும், எத்தனையோ கயிறுகள் இருந்தாலும் அத்தனையிலையும் ஒரு கயிறும் அருந்து போவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சமயம், இன்றைக்குள்ள வார்த்தை, எருசலேமே, இனி உன் கயிறுகளில், கயிறல்ல கயிறுகளில் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. சில ஜனங்கள் வந்து கயிறு கட்டிப்பார்கள், கையில கயிறு கட்டிப்பார்கள், காலில் கயிறு கட்டிப்பார்கள், இடுப்புல கயிறு கட்டிப்பார்கள், கழுத்துல கயிறு கட்டிப்பார்கள். பல இடத்திலே கயிறு கட்டிப்பாங்க. கண்டிச்சு காத்துப்படக்கூடாது, கற்பப்படக்கூடாது, பிசாசு தொடக்கூடாது, செய்வினையோ மாயமோ மந்திரம், பல பல கயிறுகள், சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, கருப்பு கயிறு, முஞ்சா கயிறு, பல கயிறு கட்டியிருப்பார்கள். ஏனென்றால் அவர் பாதுகாப்புக்கு, அவர்கள் எந்த ஒரு அசுத்தாவி தீண்டாது, காத்தோ கருப்போ தொடாது என்று கயிறுகள் கட்டி வருகிறார்கள் வழக்கமா. இன்றைக்கு நாம் அதற்கு அந்த கயிறை குறித்து சொல்லவில்லை. எருசலேமுக்குள்ளே பல கயிறுகள் இணைந்து கட்டப்பட்டு
இறுக கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் தளர்ந்து விடாதபடிக்கு, எருசலேம் ஜனங்கள் காத்துக்கோ, கருப்புக்கோ, பயத்துக்கோ, பேய்க்கோ, பிசாசுக்கோ, சுகருக்கோ, பிரஷருக்கோ, கிட்னி பாதிப்புக்கோ, குஷ்ட தோஷத்துக்கோ பயந்து விடாதபடிக்கு அவனை சுற்றிலும் ஒரு கயிறுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கயிறை மீறி எந்த துஷ்ட காரியமோ நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனங்கள் அனைத்தும் ஆவிக்குரிய ரீதியிலே தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் சொல்லிட்டாரு, கயிறு கட்டிக்கலாம், கயிறு கட்டிக்கலாம், கயிறு கட்டிக்கலாம். நான் கயிறு கட்ட சொல்லுங்க. எருசலேமே இனி, அப்ப இதுவரைக்கும் கயிறுகள் அறுக்கப்பட்டிருந்தது. ஆனா இனி உன் கயிறுகளில் ஒன்று அறுந்து போவதில்லை. எரேமியாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொள். கர்த்தர் சொல்கிறார், உன் கழுத்திலே கயிறுகளை பூட்டிக்கொள். இதுதான் உனக்கு ஆபத்து காலத்திலே, உனக்கு பிரச்சனை சூழல் நேரத்திலே இந்த கயிறு உன்னை தூக்கிவிடும். எரேமியா 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எரேமியா 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். கவனியுங்கள், அவன் குயில சேர்ச்சிலே, அமிழ்த சேரான குயிலே முழுகி தூக்கி போட்டுட்டாங்க. தீர்க்கதரிசி சொன்னதினாலே ராஜாக்களுடைய பிரபுக்கள் அவனை தன்னில்லாத படுகுழி சேர்ந்த குயில். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவனுக்கு கயிறுகளை கொடுத்து அந்த கயிறுகளை நானே தூக்கி விட்டார். இன்றைக்கு நமக்காக பல கயிறுகள் எருசலேமை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கயிறுகள் அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாகவே, நன்மையாகவே, இந்த கயிறுகளினாலே வரும் நன்மைகளை சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது பாருங்கள், எருசலேமே இனி உன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதில்லை. எந்த கயிறு? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனம், 21ஆம் வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17ஐயும் 21ஐயும் வாசித்து கேட்கலாம். அப்போது அந்த மனுஷர் அவளை நோக்கி ராகா அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை என்ன கயிறு? சிவப்பு நூல் கயிறு. சிவப்பு கயிறை நீ எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் தாயையோ உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அதற்காக 21 உங்கள் வார்த்தையின்படி ஆகக்கடவுள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவர் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தார். சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தார். யார் இவர் கட்டினது? யார் கட்டினது?
ராகா எனப்பட்ட ஒரு வேசி. ராகா ராகா என்றால் அகங்காரி, ஆணவக்காரி, மேட்டினைக்காரி, பெருமை உள்ளவள், அகங்காரம். ராகா என்றால் ஆணவமும் அகங்காரமும் பெருமையும் நம்மை யாருமே அடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அழுத்தமுடன் இந்த ராகா. ராகா என்பது ஒரு வலு சர்பத்தினால், வலு சர்பம். இந்த ராகா எனப்பட்டது அது ஒரு வலு சர்பம் என்று வேதம் சொல்கிறது. நீங்க வாசித்து பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 89:10. நீ ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். 9ஆம் வசனம். தேவரீ சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். பெருமை, சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வலிசர்வத்தின் ஆவி ராகா பெண்ணால் பெருமை. சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் பொழுது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீ ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கி எல்லாம் பெருமை கொண்டு எழுந்து அழகிற எழுந்தார். அந்த பெருமையை கட்டடக்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்திய நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும், ராகாவை அந்த வலு சர்பத்தின் ஆவியை துண்டித்ததும், வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதானோ. வலு சர்பத்தின் ஆவி வதைத்தது நீதான். ராகா பெற்றார் அகங்காரம், பெருமை. ஆனா கர்த்தர் இந்த சிவப்பு நூலை கட்டின மாத்திரத்திலே அவள் பெருமை அடங்கினது, அகங்காரம் அடங்கினது, ஆணவங்கள் அடங்கினது, போட்டி பொறாமைகள் அடங்கினது. அவள் தாழ்மையின் சின்னமாய் மாறி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலேயே அவள் வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவளாய், விபச்சாரிதான், வேசிதான், பிரியமில்லாத வாழ்க்கை செய்தவள் தான். ஆனா இந்த அகங்காரம் அடக்கப்பட்டிருப்பாள். இந்த சிவப்பு நூல் அவளை அப்படியே மாற்றினது. இந்த சிவப்பு நூல் எதற்காக கட்டப்பட்டது? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-15. என் தாயையும் கவனியுங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 15ஆம் வசனம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளம் தயவு கிடைத்தது என்பதற்கு காரணம் என்ன? நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்பதற்கு ஒரு நிச்சயமான ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும். அவளை கேட்ட மாத்திரத்தில் தான் சிவப்பு நூல் கயிறை 17ஆம் வசனத்திலே கட்ட சொல்கிறார். 13ஆம் வசனத்திலேயும் 15ஆம் வசனத்திலேயும் ஒரு நிச்சயமான அடையாளம் எங்களுக்கு வேணும். நானும் என் தகப்பனும் என் தாயும் என் சகோதரனும் அவருடைய குடும்பங்களும் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு நிச்சயமான அடையாளம் வேண்டும். அப்போ சொல்கிறார்கள், நீ இறக்கின இந்த சிவப்பு நூல் கயிற்றை உன் ஜன்னலிலே கட்டினே, அதுதான் அடையாளம். எல்லாரும் அழிக்க வருவார்கள்.
வசனம் சொல்கிறது. இது எதை காட்டுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட சிவப்பு ரத்தம். அவருடைய ரத்தம் தான் நமக்கு இது ஒரு அடையாளம். சங்கார தூதர் புறப்பட்டு போகும் பொழுது அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசல் நிலைகளிலே, ஜன்னல்களிலே என்ன பண்ணிடணுமா? பூசிக்கணும். அந்த ஜன்னலிலே பார்க்கும் பொழுது, அந்த வாசல் நிலையை நான் பார்க்கும் பொழுது ரத்தத்தை நான் கடந்து போவேன். காரணம், இது அடையாளமாக்கப்பட்ட வீடு, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வீடு, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வீடு, தேவனால் கனப்படுத்தப்பட்ட வீடு என்று சொல்லி உனக்கு சேதம் வராதபடிக்கு அந்த சிவப்பு ரத்தத்தை பூசிக்கொள். தேவ பிள்ளையே, இந்த சிவப்பு நூல் நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு அடையாளம். இந்த அடையாளம் நமக்கு செய்கிற காரியத்தை பாருங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 25ஆம் வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டா இருக்கும். சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் பொருத்தம் வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைக்கப்பட்டபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவனுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தார். நடுவிலே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட இஸ்ரவேலுக்குள் நடுவிலே குடியிருக்கிறார். நீங்க அது போல அவள் விபச்சாரியா இருந்தாலும் பேசியா இருந்தாலும் இப்ப எங்க வந்து குடியிருக்கிறார் என்றால் அவள் அவள் குடும்பத்தாலும் இஸ்ரவேலின் நடுவிலே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்திலே அவள் வந்து குடியிருந்தபடினாலே அவளை பரிசுத்த வாழ்க்கையை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாபிடத்தில் போவாசை சந்ததியிலே தாவீது, தாவீது சந்ததியிலே இயேசு கிறிஸ்து. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரனை சமாதானத்தோடு ஏற்று. விசுவாச பட்டியல்களிலே எத்தனையோ பேர் மறைக்கப்பட்டார்கள். ஆனால் ராகா இடம் பெற்றிருக்கிறார் விசுவாச வீரருடைய பட்டியல். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியோ தூதர்களை ஏற்றுக்கொண்டு. யார் ஏற்றுக்கொண்டு? தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர் ஆக்கப்பட்டாள். என்ன ஆக்கப்பட்டாரா? நீதி. தூதர்கள் மனிதர்கள் அல்ல. நீ செய்த சில தான தர்மங்கள், நீ செய்த சில உபகாரங்கள் உன்னையும் அறியாமல் அவர் தூதர்களாய் கூட இருக்கலாம். இந்த ஏழை எளியவர்களுக்கு நீ அதட்டி வெளியே துரத்துவது உன்னை அறிந்து கொள்.
ஒரு சபை தூதர்களா கூட இருக்கலாம் அவர்கள். யாக்கோப்பு வேவுக்காரில் அல்ல, தூதரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவள் பேச்சில் அல்ல, கிரியையிலே. நான் பேச்சு அவள் கேட்பார், நீதிமானாக்கப்படல, கிரியையிலே. நம்மளுடைய பிள்ளை பேச்சில் அல்ல, கிரியைகளிலே அவள் நீதிமானாக்கப்பட்டாள். அப்ப இந்த சிவப்பு நூல் உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றும், நீதியுள்ளவனாய் மாற்றும். மாற்றின உனக்கு கிடைக்கும் நன்மை பார். இந்த சிவப்பு நூல் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3-4. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3-4. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமோ. உன் உதடு எதுக்கு சமானமா? சிவப்பு நூலுக்கு. உன் உதட்டை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு. சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறது உதட்டிலே. அதை மீறி உள்ள எதுவும் நுழையாதபடிக்கு உன் உதட்டிலே சிவப்பு நூல் சமானமாய் உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது. எப்படி இருக்கிறதுனா? இன்பமாய் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட 1000 கேடகங்கள் சூழ்ந்திருக்கிறது போல இன்றைக்கு இந்த சிவப்பு நூல் கயிறு நம்மை ஒரு பலவீனர்களாக அல்ல, பராக்கிரமசாலிகளாக. அது எப்படிப்பட்டதெல்லாம் 1000 கேடகங்கள் பிடிக்கிற பராக்கிரமசாலிகளால் மாற்றக்கூடியதுதான் இந்த சிவப்பு நூல் கயிறு. எருசலேமே, இனி உன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. சிவப்பு கயிறு நம்மை பராக்கிரமசாலியாய் மாற்றும். 2வது ஒரு கயிறு பாரு. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி. என்ன கயிறுகளாலே? புது கயிறு, பழைய கயிறு அல்ல. எருசலேமே, இனி உன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. அது பழைய கயிறில் அறுத்ததற்கு இந்த கயிறா? யார் இவன்? சிம்சோன். யாரா இவன்? சிம்சோன். சிம்சோன் என்றால் சூரியனுக்கு இணையானவன் அல்லது சூரியனை போன்றவன். சிம்சோன் பெயருக்கு என்ன அர்த்தம்? சூரியனை போன்றவன். ஒரு சமயம் உங்களை பார்த்து யாராவது இத்தனை வருஷமா போறீங்களே, சிம்சோன் பேருக்கு என்ன அர்த்தம்? சிம்சோன்னா அவன் மனசாரி, அவ்வளவுதான் தெரியும். அது வந்து எல்லா விபச்சாரி வெளிக்க போய் எல்லா போல சிநேகமா இருந்தன. இல்லை, அவன் நசனை விரதம் கொண்டவன், பலசாலி, சூரியனை போன்ற. அவன் கிட்ட யாருமே நெருங்க முடியாது. சூரியன் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அவன் அவ்வளவு பலசாலி, நசனை விரதம் கொண்டவன். அதனால் அவன் பெரிய மனசாலி. சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன். சூரியன் போன்றவன். இந்த சிம்சோனை புது கயிறு, ஏன்னா அவன் பிறக்கும் பொழுதே அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பிறந்தான். தேவ ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினான். ஏவுதல் கொடுப்பான். போ, இங்க போ, இந்த பச்சை தாடையை பெரு, அந்த சிங்கத்துக்கிட்ட போ, தேனை எடு. தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டான், ஏவப்பட்டான். ஏவ துவங்கினான். தேவ ஆவியானவர்
சிம்சோனை ஏவத்துவினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்கள். அந்த 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் சோராவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அவனை எப்ப ஒரு தேவ ஆவியானவர் ஏவக்கூடிய ஒரு நசனை உள்ளவன் பரிசுத்தமாக்கி நாட்கள் கடக்க நடக்கத்தான் ஆவியான் பலமா என்னதான் பாவியா இருக்கும்போது ஆண்டவரே இறங்கும். அவன் தலை அபிஷேகம் இருந்தது. அதனாலே பலசாயாக இறங்கினான், பலமா இருந்தான். தேவ ஆவியானவர் ஏவத்து வைக்கிறான். இந்த புது கயிறை குறித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 11, 12. இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 11, 12. அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல் ஆவேன் என்றான். அப்போ இவன் மற்ற மனுஷன் போல இல்லை. இவன் ஒரு விசேஷம் உள்ளவன், விசேஷத்தை கிருபை பெற்றவன், மற்றவருக்கு நிகரா இருக்காதவன். அவன் வேறே. மற்ற மனுஷர், மற்ற எல்லா மனிதர்கள் அவன் அபிஷேகம் பெற்றவனும் ஆண்டு பிள்ளைகளா இருந்தாலும் தீர்க்கதரிசி அவர்கள் பெற்றவன். ஆனா இவன் வேறு பிரிக்கப்பட்டவன். மற்றவர்களை போல எப்படி ஆகிடுவா? இந்த புது கயிறு கட்டினா பழிச்சமாகிடுவேன். ஆனா என் சக்திக்கு மீறி எதுவும் என கட்டி வைக்க முடியாது. ஆனா ஒன்று கட்டும், அந்த புது கயிறை கட்டிட்டா நான் மற்ற மனுஷரை போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மற்றொன்று நிகரகல்ல. நம்ம வேறு விரிக்கப்பட்டவர்கள், அவர்களோடு சேராதவர்கள், அவங்களுக்கு பங்கு இல்லாதவர்கள். இன்றைக்கு நிறைய பேர் செய்தா தாயினா, பார்த்தா தாயினா, பிடிச்சா தாயினா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாம் ஆண்டு அனுபவிக்கலாம். அனுபவிராஜா அனுபவித்து தன் அனுபவிக்க சொல்லியிருக்கிறார். இப்ப அனுபவித்து எப்ப அனுபவிக்கிறது? இப்படி பேசி ஜனங்களை மதிமயங்கி போகிறார்கள் சில பேர். உலகத்தின் மீது சிநேகமை. ஆனா ஒன்று சொல்றேன், நீங்க இதுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கேட்டீங்க. இந்த பழக்காலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா அது முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்புறம் நீங்க அழுதாலும் சொல்ல. அதனாலே இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை, உன்னை நீயே பரிசோதித்து பார்த்து கற்றற்கொள், உன்னை பலப்படுத்திக்கொள். இந்த புது கயிறு மற்றவர்கள் கூட ஒரு பெரிய வித்தியாசம். நீ நண்பர் மத்தியில் இருந்தாலும் சிநேகிகள் மத்தியில் இருந்தாலும் அவங்க நீங்க ஒரு வித்தியாசம், ஒரு வேறு விரிக்கப்பட்டவங்க. நீங்களோட ஒரு வித்தியாசப்பட்டதாக காணப்படணும். நம்ம வித்தியாசப்பட்ட வாழ்க்கை ஒரு வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை. எப்ப பதிவு சொல்லுவாரு, இதை பண்ணாத, அதை பார்க்காதே, தொடாதே, போ. உனக்கு எவ்வளவு உனக்கு அதற்கு போனான்னு அதை பத்தி ஒண்ணு தப்பு இல்லையே. நாங்க சொல்லதான் முடியும். கைப்பட்ட கட்டி வைக்க முடியும், கால் கட்டி கட்ட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் அது நெருப்பு, அது விஷம், அது ஆபத்து, அதனால உனக்கு சாபம், அதனால உனக்கு வேதனை, உனக்கு மற்ற குடும்பத்துக்கு அது சூரியனை அதை சுத்தி அடிக்குது. அதுக்காக சொல்றேன். அதை விட்டுட்டு நான் கேட்க மாட்டேன். அது ஒண்ணு இல்லை, தப்பில்லை. நான் உனக்கும் கர்த்தர் தேவ பிள்ளையே, கர்த்தரை கிருபை நாக்கி, அப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா. எப்படியோ பழகி இந்த பழக்கத்தை விட முடியலையே, என்னால் விட முடியலையே, எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபைகளுக்கு அல்லவராக இருக்கிறார். நீ கிருபை கேட்டுப்பார், மன உழைந்து கிருபை கே, அவருக்கு கிருபை தருவார். இந்த புது கயிறை குறித்து வேறு பாருங்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 31, 32. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 31, 32. அப்போது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள்
தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். எபியா அவர்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு கயிறு எங்க சுத்தி இருக்கிறோமா? தலைமையில அபிஷேகம் அவங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் அவனை தொடவே முடியல. எங்க கயிறு எங்க கட்டி இருக்கிறோமா? புது கயிறு தலைகளில் எங்கள் படைச்சமாக்க முடியாது. இஸ்ரேல் ராஜாக்களுடைய வம்ச ராஜாக்கள் தயவுள்ளவர்கள். அவங்க கண்ணால பார்ப்பதற்கு தன் இடுப்பிலையோ கையிலையோ காலிலையோ அல்ல, தலைகளிலே கட்டி இஸ்ரவேலின் ராஜாங்கத்தில் போ, ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி ரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு கயிறுகளை தங்கள் தலையை சுற்றி கொண்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த புது கயிறு நீ இன்னைக்கு மங்கி ஒண்ணுமில்லாம இருண்டு போய் கடந்தாலும் உன்னை பிரகாசிக்க வைக்கக்கூடிய கயிறால் உன் தலைமையிலே அது கட்டப்பட்டிருக்கும். உன் தலைமை ஒரு அபிஷேகத்தின் கயிறு, புது கயிறு உன் தலைமையில கட்டியிருக்கிறது. உன்னை அது பிரகாசிக்க வைக்குமா? வாசித்து பாருங்கள். 118 சங்கீதம் 27 வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். 118 சங்கீதம் 27 வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கயிறுகளால் பலிபீடத்தை எங்க கட்டிங்க? கயிறுகளை புது கயிறால இந்த பலிபீடத்தை நீ கட்டு. பலிபீடத்தை செப்பனிடு. நீ விட்டு போடும் பரிசுத்த வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள், ஜெபாவை புதுப்பித்துக்கொள். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். புது கயிறு உன்னை பிரகாசிக்க வைப்பார். சிவப்பு கயிறு பராக்கிரமசாலியாய் மாற்று. மூன்றாவது கயிறு பாரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு வெள்ளி கயிறு கட்டுவிட்டு. வெள்ளி கயிறு இது விசேஷித்த வெள்ளி கயிறினாலே கட்டப்பட்டது. இனி எருசலேமே உன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதில்லை. வெள்ளி கயிறை அறுக்க முடியாது. வெள்ளி கயிறு, வெள்ளி என்றால் மீட்பு, மீட்கிறவர். தங்கம் என்றால் விசுவாசம். பொன்னை போல உடைய விசுவாசத்தை. அப்போ இந்த வெள்ளி, வெண்கலம் கிருபை. தேவ பிள்ளைகளே, அப்போ இதெல்லாம் நீங்க நம்ம மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த காலக்கட்ட காலிச்சிடாதீங்க. வெள்ளி கயிறு என்றால் நாம் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆழ்ந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவன் தலைமேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலமும் தவிப்போம். ஓ, கர்த்தரால் மீட்கப்பட்டவர். வெள்ளிக்கயிறு. இந்த வெள்ளிக்கயிறை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை மீட்கப்பட்டவர்தான் புடமிடுவார். எல்லாரும் புடமிட்டுவான் நினைக்காதே. நீ கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற. உன்னை புடமிட்டு 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 வெள்ளி சுத்த வெள்ளியாய், ஒன்றுக்கு ஒருவாறு களிம்பா இல்ல, உன் வெள்ளி களிம்பாயிற்று சொல்லிக்கிறார். அந்த களிம்பாடு வெள்ளி அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுவார். வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். சுத்திகரிப்பார் வெள்ளியை. உன்னை நீ சுத்தமாக்கணும்.
நீ சுத்தமாக்கப்படணும், சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து லேவி குடும்பம், லேவியர்கள் லேவி குடும்பத்தை சுத்திகரித்துக் கொண்டு அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் யாருடைய இருக்கும்படிக்கு உலகத்துக்குள்ள நீ உலகத்தான் அல்ல, நீ கர்த்தருடைய அற்புதத்துக்காக மீட்டெடுத்தார். நீ அதை அறியாமல் உலகத்துக்கு முன்பாகவே போய் கொண்டிருக்கிற. எனக்கு உலகம் இருந்தா போதும், உலகம் வெளியே இயேசு வேண்டும், முடியவே முடியாது. அவர் லேவி கோத்திரத்தை கர்த்தருடையவர்களுக்காக அவர் சுத்திகரித்துக் கொண்டு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னைப் போலவும் பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். வெள்ளியை போலவும் புடமிடுவார். உன்னை புடமிட்டுக் கொண்டே உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பா, உன்னை சீர்படுத்திக் கொண்டே இருப்பா, உன்னை சிலப்படுத்திக் கொண்டே இருப்பா. எப்ப பார்த்தா அவன் பிரதர் என்னெல்லாம் பேசுறாரு, எனக்குதான் இந்த வார்த்தை வருது. உன்னை எப்படியாவது சுத்திகரிப்பதற்காக, நீ புடமிடுவதற்காக நான் அல்ல, கர்த்தரே வார்த்தை கொடுக்கிறான். அதுதான் சொல்றேன், ஆண்டவரே என் சொல்லிப்படக்கூடாது. ஒரு சமயம் இந்த பிரசங்கம் மற்றொரு இருதயத்திலே குத்தப்பட்டு என்னெல்லாம் பேசினார் என்று அவங்க கோபம் கொண்டாலோ, அவங்க வீராப்பு பேசினாலோ, அது அவர்களுக்கும் கத்திருக்கும். என் வார்த்தையை அடக்கி பேசி கொண்டிருக்க வார்த்தை வெளிவந்திடக்கூடாது. யாரை பற்றியும் என் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும், அந்த பேச்சு வந்துடக்கூடாது. அதையும் மீறி கர்த்தருடைய வார்த்தை வருவனா அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும். தேவ பிள்ளையே, உன்னை எப்படியாகிலும் சுத்திகரிக்க வேண்டும் என்பதுதான் உன்னை மீட்டெடுத்தா. நீ எக்கெடுக்கட்டு போனா அவருக்கு என்ன, நீ எங்க போய் விழுந்தா அவருக்கு என்ன, அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை, சபைக்கும் ஒரு நஷ்டம் இல்லை, யாருக்கும் நஷ்டம் இல்லை. உன் வாழ்க்கை உனக்குதான் நஷ்டம். வெள்ளியை போல பிரகாசித்தவர்கள் நீ கரியிலும் கருத்து பவளத்தை போல, பொன்னை போல பிரகாசித்தவர்கள் நசரேயர்கள் பொன்னை போல பவளத்தை போல முத்துக்களை பிரகாசித்தவர்கள் கரியிலும் கரி ஏற்கனவே அடுக்கறி கரியில அதிகமாக இருக்கிறாங்களா, அடுப்பு கரியாக இருக்கிறாங்களா, அதை வச்சு வாசிக்க தெரியும். கரியிலேயும் பொன்னை போல இருந்தவர்கள் கரியிலும் கேடுகட்ட கரியை மாறியிருக்கிறார்கள். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியாவின் புலம்பல். அவனுடைய நசரேயர் உரைத்த மழையை பார்க்கிலும் புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனுடைய நசரேயர் உரைத்த மழையை பார்க்கிலும் 8ஆம் வசனம் கூட. அவை நசரேயர்கள் கொண்டவர், நசரேயர்கள் அவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். ஏனென்றால் 4ஆம் அதிகாரம் முதல் ஐயோ பொன்மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த தலத்தின் கற்கள் சகல வீதியின் முனையிலும் கொட்டுட்டு போயினா என்னக்கெல்லாம் மாறிச்சு, இப்போ கருங்கெல்லாம் மாறிச்சான். பொண்ணும் பசும்பொன்னும், ஐயோ அவங்க எப்படி இருந்தாங்களா, பொன்னிலும் பசும்பொன்னிலும் இருந்தவர்கள் இன்னைக்கு ரோட்ல நகரத்தில் இருக்கிற கற்களை போல இருக்கிறார்கள். அவனுடைய நசரேயர் உரைத்த மழையை பார்க்கிலும் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும் பாலை பார்க்கிலும் வெண்மையும் பாலை பார்க்கிலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் இந்திர நிலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். இந்திர நிலத்தை பார்க்கிலும் அதிக மேன்மையா இருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய இப்போ முன்னாடி எப்படி இருந்தாங்க, அப்பப்பா என்ன பிரகாசம் எப்படி இருந்தாங்க. அவர் ராஜகுமாரர்கள், பொண்ணுக்கு வைடூரியங்களுக்கு முத்துக்களுக்கு. ஆனா இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. எப்படி ஆயிடுச்சா, கரியிலும் கருத்து போயிற்று. பிரகாசம் எல்லாம் கண்ணு கருத்து, ஓதடு கருத்து, பல்லெல்லாம் கருத்து, கையெல்லாம் கருத்து, முகமெல்லாம் கருத்து. ஏன் இப்படி ஆச்சு? ஆண்டவரே, நாங்கள் உங்களுடையவர்கள், எங்களை இன்றைக்கு சுத்திகரியும். உங்களுடைய கயிற்றினாலே, வெள்ளி கயிற்றினாலே எங்களை சுத்திகரியும். கர்த்தரபடி
சுத்திகரிப்பாரானால். எசேக்கியேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 24-25. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 24-25. இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல பட்டுகளும் விசித்திர தையல் ஆடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் வெள்ளி கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில்துறையின் தர்ஷூசின் கப்பலாட்கள், உன் தொழில்துறை, உன் கையில் பிரயாசம், உன் வருமானம், உன் எல்லாம் எப்படி இருந்ததா? உன் தொழில் வியாபாரம் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினார். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று மற்றிருக்கிறான். நானோ அவளுக்கு ஜீவனுங்க இருக்கவும் அந்த ஜீவன் பூரணப்பட வந்து கர்த்தர் பூரணப்படுத்துவார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும். நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு நீ திருப்தியாயிருப்பார். வெள்ளி கயிறு உன்னை பூரணப்படுத்தும். ஒரு குறை இல்லாதவைக்கு உன் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தரை பூரணப்படுத்தப்படுகிறார். எருசலேமே, இனி உன் கயிறுகள் அறுக்கப்படுவதில்லை. சிவப்பு கயிறு பராக்கிரமசாலியாய் மாற்றும். புது கயிறு பிரகாசிக்க வைக்கும். வெள்ளி கயிறு பூரணப்படும். 4. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால், அன்பின் கயிறு என்ன கயிறு? எருசலேமே, இனி இந்த கயிறுகள் அறுந்து போவதில்லை. அன்பின் கயிறுகளால் கர்த்தரை கட்டி இருக்கிறார். மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அவருக்கு என்ன கொடுத்தாரா? பாலும் தேன்வழின் ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து உன்னை புஷியாக்குறார். அன்பின் கயிறு ஆகாரத்தை ஊட்டுகிறது. உனக்கு உன் பக்கமாய் சாய்ந்து உன்னை அரவணைத்துக் கொண்டு அன்பின் கயிறை விட்டுக்கொண்டே இருக்கிறார். அன்பின் கயிறு. இந்த அன்பின் கயிறை குறித்து 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமை, அன்பின் கயிறு, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். துன்மார்க்கத்திற்கு நீ சிக்கியிருக்கிற துன்மார்க்கத்துக்குள்ளே தப்புவிக்கிறார். தப்புவிக்கிற கர்த்தர். அன்பின் கயிறு ஆகாரத்தை ஊற்றுகிறார். உனக்கு உன்னை தப்புவிக்கிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை விடுதலையாக்குவதற்கு தான் அன்பின் குமாரன் வெளியப்பட்டார். அன்பின் கயிறு உனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கொடுக்கணும். ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய விடுதலை, எல்லாத்தையும் விடுதலை.
ஈத்திமை விடுதலை. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2-3. அவர்களுடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவருடைய இருதய கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2-3. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு எதனாலே? நீ சோர்ந்து மன உடைந்து மனம் தளர்ந்திருக்கிற இதயத்தை, அவர்களுடைய இதயத்தை தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு அன்பின் கயிற்றினாலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் ஆ, கிறிஸ்துவுக்கும் கூடிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற ம், உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய ம், எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் ம், உரியவர்களாக வேண்டும் என்று ம், இப்படி விரும்புகிறேன். ம். அவர்களுக்குள் ஞானம், ஞானம், அறிவு அறிவு என்பவைகளாகிய என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. எது அடங்கியிருக்கிறது? எல்லாமே ஒரு பொக்கிஷமாக கிடைக்கும். எல்லாம் உனக்கு பொக்கிஷத்தோடு கொடுத்த ஞான அறிவு எல்லாமே அடங்கியிருந்தால் அன்பின் கயிறு உனக்கு ஒரு பொக்கிஷமாய் மாற்று. கர்த்தருக்கு நீ ஒரு பொக்கிஷம், உன் குடும்பத்துக்கு நீ ஒரு பொக்கிஷம், இந்த சபைக்கு நீ ஒரு பொக்கிஷம், உன் தெரிஞ்சனுக்கு நீ ஒரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷமாகவே மாற்றும். எருசலேமே, இனி உன் கயிறுகளில் ஒன்று அருந்து போகவே அன்பின் கயிறு உன்னை பொக்கிஷமாய் மாற்றும். கடைசியா அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 32. அப்பொழுது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 32-36. ஆனா 32-யும் 33-யும் வாசிக்கலாம். அப்பொழுது ம், போர்ச்சேவகர் ம். படவின் கயிறுகளை அறுத்து படகின் கயிறுகள். என்ன கயிறா? படகின் கயிறு அறுத்து அதை தாழ விழ விட்டார்கள். தாழவே விட்டார்கள். பொழுது விடுகையில் ஆ, எல்லாரும் போதனம் பண்ணும்படி ஆ, பவுல் அவர்களை தைரியம் சொல்லி, தைரியம் சொல்லி நீங்கள் இன்று ம், 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். கவனியுங்கள். இந்த படகின் கயிறு ஒரு ஆத்ம பாரத 14 நாளை சாப்பிடாம இருக்கிறீங்கப்பா. ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க? சாப்பிடுங்க. படகின் கயிறு கரிசனையோடு ஒரு விசாரிக்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. நீங்க 36ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். புசித்தார்கள். அவன் சொன்னான், ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? 14 நாளா சாப்பிடலையே, சாப்பிடுங்க. உடனே அவர்கள் தினமனப்பட்டு புசித்தார்கள். 16ஆம் வசனம். அப்படியே சிலுவதா எனப்பட்ட அது 27ஆம் அதிகாரம் 16. அப்போஸ்தலர். அப்படி சிலுவதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ம், ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு வெகு வருத்தத்தோடு. படவை வசப்படுத்தினோம். எப்படி வசனப்படுத்தினோம்? வெகு வருத்தம். வருத்தப்பட்டு 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 ஒரே வருத்தம். அதை நாங்க படக எப்படி பண்ணாங்க? எங்க பக்கமா வசப்படுத்திக்கணும். இந்த படகின் கயிறு விசாரித்து உன்னை அவர் பக்கமா வசப்படுத்திக் கொள்ள வைக்கும் போது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். பாருங்கள், மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24, 25, 27. அதற்குள்ளாக ம், படகு நடுக்கடலிலே சேர்ந்து ம், எதிர்காட்டார் ஆனபடியால் ஆ, அலைகளினால் அளவுப்பட்டது. ம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே ம். இயேசு கடலின் மேல் நடந்து கடலின் மேல் வந்து அவர்களிடத்தில் வந்தார். 27. உடனே இயேசு ம், அவர்களுடனே பேசி, பேசி திடன் கொள்ளுங்கள், இடங்கொள்ளுங்கள், நான் தான், நான் தான் பயப்படாது இருங்கள். பயப்படுறாள், அழுகிறாள். 26 பயப்படுறாள். ஐயோ, எதுவோ காத்தோ கருப்போ பயந்து போய் நிற்கிறார்கள். ஆனா படகு நடுவிலே வந்து அந்த படகின் கயிறு உன் பயத்தை போக்கும்.
நான் தான், பயப்படாது. படகின் கயிறு பயத்தை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இதோட முடிக்கிறேன். ஆனாலும் எருசலேமுக்குள்ளாக இருக்கிற சில வேண்டாத கயிறுகளை கர்த்தர் தூக்கி எறிவதற்கு, அதை சுற்றிருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கேள்வி தரணும். அதை சும்மா வசனத்தை மாத்திரம் சொல்ல நீங்க பார்த்து கொள்ளுங்கள். யோபு 36:8 உபத்திரவத்தின் கயிறு. யோபு 36:8 சொல்கிறது உபத்திரவத்தின் கயிறு. சங்கீதம் 129:4 சங்கீதம் 129:4 துன்மார்க்கரின் கயிறு. நீதிமொழிகள் 5:22 நீதிமொழிகள் 5:22 பாவக்கயிறு. பிரசங்கி 7:26 கசப்பின் கயிறு. பிரசங்கி 7:26 கசப்பின் கயிறு. அப்போ நம்மாயான கயிறு, கசப்பான கயிறு, பாவக்கயிறு, உபத்திரத்தின் கயிறு எல்லாம் நம்மை தகழும்படி கர்த்தனை கிருபையாய் பாதுகாப்பாராக. அன்பின் தெய்வமே, நன்றியோடு நேசிக்கிறோம். தேவரே, இன்றைக்கு எருசலேமின் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், எருசலேமே, இனி உன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதில்லை. சிவப்பு கயிறு, புது கயிறு, வெள்ளி கயிறு, அன்பின் கயிறு, படகின் கயிறு. படகிலே கர்த்தர் உட்கார்ந்தார். சீமோன் படகிலே இயேசு உட்கார்ந்தார். படவை உள்ளே ஆழத்திலே தள்ளி படகின் மேல் உட்கார்ந்த கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீ சுத்திகரிப்பீராக, சீர்படுத்துவீராக. பாவ கயிறு வேண்டாம், துன்மார்க்க கயிறு வேண்டாம், கசப்பான கயிறு வேண்டாம், உபத்திரன் கயிறு வேண்டாம், மாயான கயிறுகளுக்கு வேண்டாம் ஐயா. அன்பின் கயிறுகளால் இதை இணைத்து கட்டுவீராக. அந்த மக்களை ஆதரப்படுத்து. அதே போல கலாவை இழந்திருக்கிற டிக்சனையும் அவருடைய பிள்ளைகளையும் குழப்பத பிறப்புகளையும் ஆதரப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சாட்சியாக இருக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.